உதகை அருகே எடக்காடு பகுதியில் நேற்று முன்தினம் கரடி தாக்கி கூலி தொழிலாளி உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து அதிகாலை நேரத்தில் தேயிலை பணிக்கு செல்ல வேண்டாம் என்று வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆல்ட்ரினிடம் கேட்டு பெறலாம். ஆல்ட்ரின், இப்போ வனத்துறை சார்பில் என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, விவரங்கள்? உதகை அருகே இருக்கக்கூடிய எடக்காடு சத்தியமூர்த்தி நகர் பகுதியைச் சார்ந்தவர் சதீஷ். இவர் நேற்று முன்தினம் காலை அங்க இருக்கக்கூடிய தேயிலை தோட்டத்திற்கு பணிக்கு சென்றிருக்கிறார். பணிகள் முடிந்து மாலையில் சக தொழிலாளர்களுடன் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது எஸ்டேட்டில் அருகே இருந்து புதருக்குள் சென்ற போது அங்கிருந்த ஒரு வனவிலங்கானது அவரை தாக்கி கொன்றது. அவரது அலற சத்தத்தை கேட்டு சக தொழிலாளர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று அவரை மீட்ட நிலையில் அவருக்கு ஏற்பட்ட பலத்த காயங்கள் காரணமாக அவர் படுகாயமடைந்திருந்தார். அவரை மீட்டு அவர் சக தொழிலாளர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்காக அழைத்து வந்த போது அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இது பெரும் சோகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருந்த நிலையில் தொடக்கத்தில் அவரை தாக்கியது சிறுத்தை என்று கூறி பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து அந்த கிராமத்திற்கு கூண்டு கொண்டு வரப்பட்டு வைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொண்ட நிலையில் அந்த கிராம மக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் அவரது உடலானது பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களது உறவினர்களிடம் வழங்கப்பட்ட நிலையில் தமிழக அரசு சார்பாகவும் தொடக்கமாக 50,000 ரூபாயும் நிவாரணத் தொகையாக வழங்கப்பட்டிருக்கிறது. மீதி இருக்கக்கூடிய தொகையானது விரைவில் வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வரும் நிலையில் தொடர்ந்து அந்த பகுதியில் கரடி மற்றும் சிறுத்தைகள் நடமாட்டம் இருப்பதனால் அதிகாலை நேரங்களிலும் மாலை நேரங்களிலும் யாரும் அப்பகுதியில் இருக்கக்கூடிய தோட்டங்களுக்கு அதாவது செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கையாக இருக்குமாறும் கூட்டமாக சென்று கூட்டமாக வருமாறும் வனத்துறையினர் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த முதற்கட்டமாக அவரை தாக்கியது கரடி என்பது தெரிய வந்திருக்கிறது. எனவே அதனை பிடிப்பதற்காக 2 கூண்டுகளும் வைக்கப்பட்டிருக்கிறது. 7 இடங்களில் நவீன கேமராக்களும் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு பணியானது தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நன்றி சிவசாமி, விவரங்களை வழங்கியமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.